ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்டாப்லர் பின்னை வச்சு நம்ம ஹேண்டில் இந்த பிரேஸ்லெட் மாதிரி மேக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டாப்லர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ குட்டி குட்டி ஸ்டாப்லர்ஸ். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாப்லர் ஆஃப் பின் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது எப்படி மேக் பண்ணோன்னா, இந்த இடத்த நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி பார்த்துக்கோங்க, இந்த சைடு வழியாக நெட் போட்டுட்டு இதே மெத்தடில் தான் பண்ணணும். நான் ஸ்கூலில் தான் இது கண்டுபிடிச்சினேன். என் ஃப்ரெண்ட்ஸு நான் ஸ்கூல்லேயும் நான் அழகாக மேக் பண்ணேன். பட் என் ஃப்ரெண்டு வந்து அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்குறோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா, அவளும் கேட்குறா. இன்னொரு பையனை பார்த்துட்டு நல்லா இருக்கு, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ நல்லாயிருக்கும், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவங்க கை சைஸ் எனக்கு தெரியாது. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த மாதிரி பின்னிக்கோங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே ஸ்டாப்லர் பின்னில் பண்ண மாதிரியே தெரியல. எனக்கு வந்து இது வேறு ஏதோ பின்னில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கலாம். ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். பட் நான் இது வந்து நீங்கள் பண்ணும்போது பெரியவங்க இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான இது. ஸ்டாப்லர் பின்னுன்றது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ நான் இவ்வளோ ஸ்டாப்லர் பின் எடுத்துக்கிறேன். நான் இது ஒரு வீடியோக்காக மட்டும்தான் தயவு செஞ்சு நான் இதை பண்ணுறேன். பட் நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டாப்லர் பின்னை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஆனால் அழகாக எல்லாருக்கும் பர்த்டே கிஃப்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் நீங்கள் செயின் கூட செஞ்சு போடலாம். பட் எனக்கு இந்த பிரேஸ்லெட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் பண்ணிக்கோங்க.